வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். என்னென்னா கீ ரைஸு, அதுக்கு சைட் டிஷ்ஷு பட்டர் பீன்ஸ் குருமா. அதில் கீ ரைஸ் செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போதுமான தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிப்போம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. நெய் மட்டும்தான் சேர்க்கணும், எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நெய் சூடான உடனே முதல்ல ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். 3 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 4 கிராம்பு. வேறு எந்த ஸ்பைசஸும் இதுக்கு தேவையில்லை. சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக லேசாக வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரி. வேறு எதுவுமே இந்த நெய்ச்சோறுக்கு தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே தேவையில்லை. முந்திரி அப்படி பொன்னிறமாக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ அரிசியும் சேர்த்து லேசாக வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஊற வச்ச அரிசியை லேசாக வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்து லேசாக ஒரு பரட்டிக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 1 கப்பு ஜீரக சம்பா அரிசிக்கு இந்த சாதத்துக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ 1.25 கப்பு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன், சேர்க்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு 1 கப்புக்கு 1.25 கப். அதே மாதிரி ஊற வைக்கிறதும் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் இந்த கீ ரைஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸை நல்லா லோவாக வச்சுக்கோங்க. கேஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சா போதும். ரொம்ப குறைவான சூட்டில் 2 விசில் வச்சா போதும். இப்போ மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த நெய்ச்சோறு ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் நான் சாப்பிட்டேன். அவங்க அம்மா செஞ்சுருந்தாங்க. எனக்கும் வெங்காயம் பூண்டெல்லாம் போடாமல் செய்கிறீங்களேன்னு கேட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. கீ ரைஸ் நான் அவங்க மெத்தடை அப்படியே மாற்றாமல் அப்படியே செஞ்சு பார்த்தேன். இப்போ குக்கரில் இருக்க ஆவிலாம் தானாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கரெக்டாக பெர்ஃபெக்டாக வெந்திருக்குது. இப்போ மெதுவாக ஓரங்கள்லேருந்து அப்படியே மெதுவாக சாதத்தை இப்படியே கிளறி விடணும். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன மெத்தடு அப்படியே அந்த இன்றைக்கி செய்கிற காம்போவும் அவங்க சொல்லிக் கொடுத்த பட்டர் பீன்ஸ் குருமா தான், அதுவும் அவங்க சொல்லிக் கொடுத்த அதே மெத்தடு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடிஷ்னலாக நெய்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம முதல்லே போதுமான நெய்லாம் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பட்டர் பீன்ஸ் குருமாவும் செய்முறையை பார்த்துருப்போம். இதுக்கு ஜீரக சம்பா அரிசி தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம பட்டர் பீன்ஸ் குருமா செய்முறையை பார்ப்போம். இந்த பட்டர் பீன்ஸ் குருமாவுக்கு ஒரு விழுது நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 பச்சை மிளகாய், அப்புறம் 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குருமா ஸ்டார்ட் பண்ணுவோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு கொஞ்சம் போல் பட்டை, கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் வாசம் வந்த உடனே 1/2 கப்பு அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். இந்த குருமா மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப காரம் அதிகமாக இருக்காது. பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்க போகிறேன். தக்காளி நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, 1 தக்காளி போதும். தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிட்டு நான் இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு செஞ்சு இதில் நம்ம டேரெக்டாக தான் வேக வைக்க போகிறோம். இப்போ முதல்ல அது கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் பேருக்கு கொஞ்சமாக அந்த கலருக்காக போட்டால் போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த பட்டர் பீன்ஸ் குருமாக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸில் செஞ்சு காட்டுறேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸை உரித்து வச்சுருக்கேன். இதை ஏற்கனவே வேக வச்சு சேர்க்கல, ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக அப்படி தான் சேர்க்குறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு. அந்த அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் செய்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க வேண்டாமான்னு சொன்னேன்னா, பட்டர் பீன்ஸை குக்கரில் வேக வைக்கும் போது அது டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி தான் டேரெக்டாக வேக வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், கேர்ஃபுல்லாக வேக வச்சுக்கோங்க. 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு போதுமான தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடணும். பட்டர் பீன்ஸ் நல்லா இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம இப்போ அடுத்த உப்பு, அரைச்ச தேங்காய் விழுதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு அப்படி சப்போஸ் இதில் செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் குக்கர்லேயே செய்யலாம். ஆனால் அவங்க சொன்னனால இந்த மெத்தடை மாற்றாமல் அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது
சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஏன்னா நம்ம தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்க பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். குருமா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான சூட்லேயே வச்சு கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துட்டு, தேங்காய் பால் சேர்த்த பிறகு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா வந்து நம்ம வெள்ளை வெஜிடபிள் குருமா செய்வோம்ல, அந்த மாதிரி தான் மைல்டாக தான் இருக்கும். இந்த நெய்ச்சோறுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லேசான ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நெய்ச்சோறும் பட்டர் பீன்ஸ் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய்ச்சோறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெட் டுகெதர், அப்புறம் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மெத்தட் மாற்றாமல் செஞ்சு பார்த்தா ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. நீங்களும் இதே அளவுகளோட இந்த நெய்ச்சோறும் பட்டர் பீன்ஸ் குருமாவும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.